அதிமுகவை பொறுத்தவரையில் கழக பொதுச் செயலாளருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசிடம் கேட்டு பெற்ற ஒரே தலைவர், இந்தியாவிலேயே அதிகப்படியாக அத்தனை மாநில கட்சிகளிலுமே எடுத்து பார்க்கின்ற வகையில் அண்ணன் எடப்பாடியாரை போன்று ஜீவாதார உரிமைகளை கேட்டு பெற்ற ஒரு தலைவரை, அதுவும் எதிர்க்கட்சி தலைவரை இதுவரை சரித்திரம் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தொண்டினுடைய காரணத்தினாலே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைமையேற்று வருகின்ற அத்தனை கட்சிகளும் பெருவாரியான வித்தியாசத்தில் 234 தொகுதிகளில் வென்று வரலாற்று சாதனை படைக்கும். மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த எங்களுடைய மறைந்து மறையாமல் வாழ்கின்ற அம்மா புரட்சி தலைவி அம்மாவினுடைய தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்கின்ற வகையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அத்தனை சாதுரியங்களையும் தன்னகத்தை கொண்டு அம்மாவின் துணிச்சல், புரட்சி தலைவனுடைய சாதுரியம் அத்தனையும் தன்னகத்தை தாங்கி இந்தியாவிற்கே ஒரு சிறந்த அரசியல் நிபுணர் போன்று அத்தனையும் ஆராய்ந்து இன்றைக்கு அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம்.